வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். தொடர்ந்து இந்த சேனலில் தமிழில் கிராஃபிக் டிசைனிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேக்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாய்ஸியான வீடியோவை Adobe Premiere Pro மூலமாக எப்படி ஷேக்ஸை கம்மி பண்ணி ஸ்மூத்தாகவும் நாய்ஸை எப்படி கம்மி பண்ணுறதுன்ற டெக்னிக் பார்க்க போகிறோம். நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனல் வலைமண்ணைக்காக ஒரு ரீசெண்டாக vlog பண்ணியிருந்தேன். அந்த ஃபுட்டேஜில் ஒரு போர்ஷனை இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். முதல்ல ஃபுட்டேஜை பார்ப்போம். 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபுட்டேஜ். பார்த்திங்கன்னா நான் செல்ஃபி ஸ்டிக் மூலமாக நானே ஷூட் பண்ணது. ஸோ அந்த ஷேக் வந்து நிறையா பார்க்கலாம். அடுத்தது வந்து அட்மாஸ்பியரில் இருக்க வெஹிக்கல் சவுண்ட், விண்டோடைய சவுண்ட், இதெல்லாம் நமக்கு நல்லா நாய்ஸியாக கேட்குது. ஸோ இதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம். முதல்ல இருக்க ஆடியோ வந்து நம்ம நாய்ஸ் எப்படி நம்ம கம்மி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சோர்ஸ் ஃபைலை அப்படியே வச்சுப்போம், நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதோட டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு ஆல்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிட்டு நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இந்த கிளிப் நமக்கு டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இப்போது இதோடைய நாய்ஸை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு விண்டோவில் எசென்ஷியல் சவுண்ட் அப்படின்ற ஒரு பேனல் நமக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகுது. இதில் எடிட் டேப்பில் டயலாக் அப்படின்னு இருக்குது. அந்த டயலாகை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நிறையா ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்போ தேவைப்படுறது க்ளீன் அப் நாய்ஸி டயலாக். ஸோ நமக்கு தேவைப்படுற கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டயலாகில் எடிட் டேப்பில் ப்ரீசெட்டில் க்ளீன் அப் நாய்ஸி டயலாக் கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸஸ் கொஞ்சம் க்ளீன் ஆகி வால்யூமும் கம்மியாகி இருக்கும். ஸோ நமக்கு தேவையான வால்யூம் நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணுவோம். 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வால்யூம் நான் ஏற்றிக்கிறேன். இப்போ சோர்ஸ் ஃபைலையும் இப்போ நம்ம கரெக்ட் பண்ண ஃபைலையும் சேர்ந்து பார்ப்போம். 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த வீடியோ ரொம்ப ஆடுது, ஷேக்ஸ் அதிகமாக இருக்குது. இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு விண்டோவில் எஃபெக்ட்ஸ் பேனல் எடுத்துக்கோங்க. எஃபெக்ட்ஸில் வீடியோ எஃபெக்ட்ஸ், அதில் டிஸ்டார்ட்டில் வார்ப் ஸ்டெபிலைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ட்ராக் பண்ணி நம்மளோட கிளிப்புக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு அனலைசிங் இன் பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் அது ஆரம்பிக்கும். எஃபெக்ட் கண்ட்ரோல் போனோன்னா நம்மளுடைய கிளிப்பில் இங்கே என்னென்ன ப்ராசஸ் ஆகிட்டுருக்குன்னு எவ்வளோ நேரம் ரிமைனிங்காக இருக்குன்றது காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 60% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே டைமில் நம்மளுடைய மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து வேணும்னா மாற்றிக்கலாம். ஸ்மூத்னஸ் 50%ன்னு இருக்குது. நான் அதை ஒரு 80% கிட்ட நான் வைக்கிறேன். இப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு ப்ராசஸ் ஆகும். இது ப்ராசஸ் ஆனோடனே நம்மளுடைய இதோட அவுட்புட் பார்ப்போம். இப்போ ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு, நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ சோர்ஸ் கிளிப்பையும் நம்ம ப்ராசஸ் பண்ண கிளிப்பையும் பார்ப்போம். 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ ஷேக் இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பை வந்து Adobe Premiere Pro நல்லா ஸ்மூத்தாக வந்து நமக்கு மாற்றி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ரெண்டு கிளிப்பையும் நம்ம ஒன்றா வச்சு பார்ப்போம். நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. 44 செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கிறதுக்காக நம்ம சென்னை நேப்பியர் பிரிட்ஜை செஸ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இது தவிர 1-to-1 டைரக்ட் கோச்சிங் Adobe Photoshop, Premiere Pro, Illustrator, Indesign போன்ற சாஃப்ட்வேர்களில் நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான தகவல் நான் கொடுத்துருக்கேன். வரைக்கலை இல்லாமல் வலைமனை அப்படின்ற ஒரு இன்னொரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அதில் வழங்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணலாம். உங்களை மீண்டும் வரைக்கலையில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன், சைனிங் ஆஃப்.